வணக்கம் நண்பர்களே, நான் பாலாஜி. நம்ம சேனல் இண்டெக்ஸ் ஸ்மார்ட் லெவல். இன்னைக்கு 7th ஏப்ரல் 2026 போஸ்ட் மார்க்கெட் அனலைசிஸில் நம்ம இண்டிகேட்டர் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணிச்சுன்னு பார்க்கலாம். நம்ம இண்டிகேட்டர் அப்கிரேடட் வெர்ஷனில் இன்னைக்கு ட்ரேட் பண்ணோம். காலையில் ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டில் முடிஞ்ச உடனே அருமையான ஒரு இண்டிகேஷன் காட்டுச்சுங்க. நம்ம எப்போவுமே ஒரு ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸு விட்டுட்டு தான் நம்ம ட்ரேடே என்ட்ரி ஆகும். சில சமயம் எடுப்போம். நம்ம ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் முடிஞ்ச உடனே நமக்கு பார்த்தா தெரியும். ஃப்ளாட் ஓப்பனிங்கில் க்ளோஸ் ஹை பிரேக் ஆச்சுன்னாக்கா, நமக்கு க்ளோஸ்லேருந்து ஓப்பன் ஆச்சுன்னாக்கா, அந்த மாதிரி ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் முடிஞ்ச உடனே எடுப்போம். மேக்ஸிமம் நம்ம ஒரு 15 மினிட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் தான் என்ட்ரி எடுப்போம். இன்னைக்கு ஆனால் ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ்லேயே நமக்கு மார்க்கெட் காட்டிடுச்சு டைரக்ஷன் அடுத்தது எங்கே போகுதுன்ட்டு. ஸோ அங்கே ஒரு என்ட்ரி 15 மினிட்ஸில் சூப்பரான ப்ராஃபிட். காலையில் 2 கேண்டிலில் சரியான ப்ராஃபிட். அதுக்கப்புறம் மார்க்கெட்டு ரீடெஸ்ட் பண்ணதில் தெரிஞ்சு போச்சு மார்க்கெட் டைரக்ஷன் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஒன் பை ஒன்னாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம இண்டிகேட்டர் அதை எப்படி ஸ்பாட் அவுட் பண்ணோம், டைரக்ஷனை கேப் டவுனில் ஓப்பன் ஆகி புல்லிஷ்ன்றதை இண்டிகேட்டர் எப்படி ஐடென்டிஃபை பண்ணிச்சு, எல்லாத்தையும் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முக்கியமான விஷயம், நம்ம நேற்று வீடியோலே நான் அதை சொல்லணும்னு நினச்சேன். கொஞ்சம் மறந்துட்டேன் நேற்று சொல்கிறதுக்கு. புதன்கிழமை நமக்கு கேப் டவுனில் ஓப்பன் ஆகி அதுக்கப்புறம் மார்க்கெட் புல்லிஷ் ஆச்சு. ரீசன் என்னன்னா, நமக்கு இருக்கிற கேப்ஸ் எல்லாம் மார்க்கெட் ஃபில் பண்ணி வச்சுப்பேன். நம்மளுடைய ஆல் டைம் ஹை 26,333 26,333 ஆல் டைம் ஹை. இப்போ நம்ம மார்க்கெட்டு அங்கேருந்து கீழே இறங்கி 22,259 லாஸ்ட் கேப் ஃபில்லிங். இந்த கேப் எப்போ ஆச்சுனாக்கா ஏப்ரல் 2025ல 7ஆம் தேதிக்கும் 8ஆம் தேதிக்கும் நடுவில் நடந்த கேப்பு. சின்ன கேப்பு தான். ஸோ அந்த லாஸ்ட் சின்ன கேப்பையும் ஃபில் பண்ணிடுச்சு. மார்க்கெட் இனி எப்போ வேணாலும் ஆல் டைம் ஹைக்கு போக பிரகாசமான வாய்ப்பு இருக்கு. அன்லெஸ் இந்த வார் டென்ஷன் இல்லைன்னா. இன்னைக்கு நைட்டு ட்ரம்ப் ஏதோ சொல்லியிருக்காப்புல. ஸோ இந்த வார் பிரச்சனை முடிஞ்சிருச்சுன்னா, சால்வ் ஆயிடுச்சுன்னா மார்க்கெட்டு ஆல் டைம் ஹை போகிறதுக்கு எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. இது என்னுடைய வியூ. நீங்களும் அனலைஸ் பண்ணி தெரிஞ்சுக்கங்க. ஓகே. ஸோ இதை நான் நேற்றே சொல்லணும்னு இருந்தேன், சொல்ல முடியல. ஸோ இப்போ வீடியோவில் சொல்லிட்டேன். ஸோ நம்ம இண்டிகேட்டர் எப்படி இன்னைக்கு ஒர்க் ஆச்சுன்றதை நம்ம வீடியோ போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மார்க்கெட் இன்னைக்கு எப்படி புல்லிஷ் மோடுக்கு போச்சு, எப்படி நம்ம இண்டிகேட்டர் கண்டுபிடிச்சோம், அதை பார்க்கலாம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு கால் சார்ட் வச்சுருக்கேன். ஓகேங்களா. ஸோ கால் சார்ட்டில் பாருங்கள், காலையில் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு கால் சார்ட்டு ஸ்ட்ரைக் 22,800ம் 2300ம் நம்ம அலர்ட் ஸ்ட்ரைக் டேபிளில் காட்டுற ப்ரைஸ் நம்மளுக்கு வச்சுருக்குறோம். ஓகே. ஸோ காலையிலே கேப் டவுனில் ஓப்பன் ஆகி மார்க்கெட் அங்கேருந்து இந்த இடத்துல நமக்கு பாட்டம் வந்துருச்சு. ஓகேங்களா. இது மட்டும் இல்லை, நிறைய கன்ஃபர்மேஷன் இருக்குது எதுக்காக நம்ம செகண்ட் கேண்டில் என்ட்ரி எடுத்தோன்றது. ஸோ பாட்டம் வச்சிருச்சு, ரிவர்சல்ஸ் வந்துருச்சு, புல் அடுத்தது இது கன்ஃபர்மேஷன் தான் வந்துச்சு. பட் இந்த கேண்டிலே நமக்கு பாட்டம் வச்சிருச்சு. ஸோ 2 கன்ஃபர்மேஷன் நமக்கு கிடச்சிது. அடுத்தது இந்த கேண்டில்லையும் அடுத்த கன்ஃபர்மேஷன் இங்கே நமக்கு ரிவர்சல் கிடச்சிருச்சு. ஸோ 3 கன்ஃபர்மேஷனில் 2 கன்ஃபர்மேஷனில் நம்ம இங்கே என்ட்ரி எடுத்துட்டோம். 3ஆவது கன்ஃபர்மேஷனில் கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக இருந்தோம். ஃபுல் கேண்டில் எடுத்தோங்க. ஃபஸ்ட்டு 2 கேண்டில்லே ஹியூஜ் ப்ராஃபிட் காலையில். இந்த 2 கேண்டில்ல ஹியூஜ் ப்ராஃபிட். எக்ஸாக்டாக இந்த டாப்பில் நம்ம எக்ஸிட் ஆகிட்டோம். ஏன்னாக்கா நமக்கு ஓஆர்பி இருக்குது, அதனால் எக்ஸிட் சேஃபாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி எக்ஸிட் ஆனோம். அதே சமயம் ரிவர்சலும் ஆச்சு. ஓகேங்களா. ஸோ இது இப்போ இன்னைக்கு புல்லிஷாக ஆகுன்றதை எப்படி சொன்னோன்னா, இந்த பாருங்கள், மார்க்கெட் இன்னைக்கு நம்ம இண்டிகேட்டரில் எப்படி ஒர்க் பண்ணோம்னாக்கா, ட்ரெண்டிங் மார்க்கெட், அதாவது புல்லிஷ் மோட்லேருந்து எஸ்டர்டே புல்லிஷ் இன்னைக்கும் புல்லிஷ்னாக்கா நமக்கு கிராஸ் பிளாட் லெவல்ஸ் பார்க்கணும். நம்ம இந்த க்ளோஸ் லோ இந்த லெவல்ஸை பார்க்கணும். சரிங்களா. மார்க்கெட் டைரக்ஷன் சேஞ்ச் ஆச்சு. எஸ்டர்டே புல்லிஷாக இருந்து இன்னைக்கு பேரிஷாக இருக்குன்னா நம்ம செல்ஃப் லெவல் பார்க்கணும். இது நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் சொல்லியிருக்கிறோம், அவங்களும் பார்க்குறாங்க. நம்ம பல வீடியோவில் முன்னாடி சொல்லியிருக்கிறோம். நம்ம இண்டிகேட்டர் எப்படி ஒர்க் ஆகுன்ற எக்ஸ்பிளனேஷன்லையும் இது இருக்குது. ஸோ டைரக்ஷன் சேஞ்ச் ஆகும்போது செல்ஃப் லெவல் பார்க்கணும். டைரக்ஷன் கண்டினியூ ஆகும்போது நமக்கு கிராஸ் பிளாட் லெவல் பார்க்கணும். இன்னைக்கு நடந்தது கொஞ்சம் வித்தியாசங்க. இன்னைக்கு நடந்ததுன்னா, நேத்திய மார்க்கெட் அப் ட்ரெண்ட் மார்க்கெட். சரிங்களா. இன்னைக்கு கேப் டவுனில் ஓப்பன் ஆச்சு மார்க்கெட். ஸோ டைரக்ஷன் சேஞ்ச் தான் அது. ஆனால் நமக்கு கேப் டவுனில் ஓப்பன் ஆகி அப் ட்ரெண்டில் போச்சு. சரிங்களா. ஸோ இதில்
ஃபர்ஸ்ட் டைம் நானும் இன்னைக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுறேன். இந்த ஒண்ணு கிராஸ் பிளாட் லெவல் நமக்கு ஆக்டிவேட் ஆகும். இல்லன்னா செல்ஃப் லெவல் ஆக்டிவேட் ஆகும். இன்னைக்கு 2மே ஆக்டிவேட் ஆச்சு. எனக்கு அதுதான் ரொம்ப ஷாக்கிங். நமக்கு கால் சார்ட்ல செல்ஃப் லெவல்ல மூவ் ஆச்சு. புட் சார்ட்ல கிராஸ் பிளாட் லெவல்ல மூவ் ஆச்சு. நான் காட்டுறேன் பாருங்க. இங்க பாருங்க. மார்க்கெட் வந்து இந்த லைன் பார்த்தீங்கன்னா, இதான் லோ. ஓகே. இது லோ. இது ப்ரீவியஸ் லோ. சரிங்களா? ப்ரீவியஸ் லோ, இது லோ. இது நேத்தி லோ, இது முந்தா நேத்தி லோ. ஸோ மார்க்கெட் வந்து முந்தா நேத்தி லோ, ப்ரீவியஸ் லோல வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு அங்கேருந்து ஒரு ரிவர்சல். ஸோ ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் நமக்கு இங்கே ரிவர்சல் வந்துருச்சு. இன்னொன்று நான் காட்டுறேன் உங்களுக்கு ஸ்பாட் சார்ட்டில். ஓகேங்களா? ஸோ இங்கே ப்ரீவியஸ் லோவில் இருந்துச்சு, அப்படியே அங்கேருந்து ஒரு ரிவர்சல். லோவை மறுபடியும் பிரேக் பண்ணிட்டு போயிடுச்சு. ஓகேங்களா? போயிட்டு வந்து ரீடெஸ்ட் எடுத்தது பாருங்க. லோவில் கரெக்டாக ரீடெஸ்ட் எடுத்துட்டு திரும்ப மார்க்கெட் மேலே போய் மறுபடியும் ரீடெஸ்ட் லோ. ஸோ இதுலேயே ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் லோவில் ரீடெஸ்ட் எடுத்தது நமக்கு தெரிஞ்சு போச்சு. 2வது கன்ஃபர்மேஷன் மறுபடியும் லோவில் ரீடெஸ்ட் எடுத்துட்டு மேலே போயிட்டு கன்சாலிடேட் ஆச்சு. இங்கே பார்த்தீங்களா, இந்த இடத்துல போயிட்டு ரிட்டர்ன் வந்த ரீசன் என்னன்னா, இது ப்ரீவியஸ் ஹை. ஓகேங்களா? ப்ரீவியஸ் ஹை இங்கே. இன்னைக்கு கால் சார்ட்டு இந்த லெவல்ஸை மதிக்கவே இல்லை. இந்த லெவல்ஸ் இந்த கிராஸ் பிளாட் லெவல்ஸை மதிக்கவே இல்லை. புட் சார்ட்டு கிராஸ் பிளாட்ல தான் மூவ் ஆச்சு இன்னைக்கு. அதுதான் நான் சொல்ல வரேன். ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்க, இது பிரேக்கே பண்ணலைங்க. ஜஸ்ட் மேலே ஒரு கேண்டில் வச்சுட்டு மேலே போயிட்டான். அப்புறம் ரிவர்ஸ் வந்துட்டு இங்கே பாருங்க, எத்தனை மணிக்கு பிரேக் பண்ணா 2:45க்கு தான் பிரேக். இந்த இடம் இருக்கு பார்த்தீங்களா, இந்த இடம் இன்னைக்கு ஒரு மரண வீதி. எந்த டைரக்ஷன்ற மாதிரி ஆயிடுச்சு மார்க்கெட் இன்னைக்கு. இந்த இடம் லோவை பிரேக் பண்றான், க்ளோஸ் பண்றான், திரும்ப வரான், மேலே வரான். இன்னைக்கு ஒரே இந்த இடம் ஒரு கிளஸ்டர் மாதிரி பண்ணி விட்டான் இன்னைக்கு. ஸோ கடைசியா போய் திரும்ப வந்து ஸ்டாப் லாஸ் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு மூவ் கொடுத்தான். இந்த க்ளோஸிங் இங்கே பிரேக் பண்ணா, அடுத்தது ஹையும் பிரேக் பண்ணா, ப்ரீவியஸ் ஹையும் நம்ம இங்கே என்ட்ரி ஆயிடுச்சு. நமக்கு இந்த இடத்துல என்ட்ரி எடுத்துட்டோம். கரெக்டாக பாருங்க, ஹையிலே மார்க்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டான். நம்ம டார்கெட் 1 அங்கே தான் இருக்கு, ஹை அங்கே தான் இருக்கு, மார்க்கெட் அங்கே க்ளோஸ். இதே புட் சார்ட்டை பாருங்க. புட் சார்ட்ல ஹை வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் இருக்கு. ப்ரீவியஸ் க்ளோஸ் ஹை இங்கேயும் இருக்கு. இன்னைக்கு மார்க்கெட்டுக்கும் ஹைக்கும் சம்மந்தமே இல்லை. ஆனால் ஃப்ளாட் சார்ட் ஹையை பண்ணுறது இருக்கு பார்த்தீங்களா, கரெக்டாக வந்து பிரேக் பண்ணிட்டு திரும்ப போய் திரும்ப ஹையை பிரேக் பண்ணிட்டு வந்து இங்கே பாருங்க, க்ளோஸ். இது க்ளோஸை ரீடெஸ்ட் பண்ணிட்டு அப்புறம் அங்கேருந்து வந்து லோக்கு வந்தான். சரிங்களா? இதோடைய லோ மேலே இருக்கு. ஸோ புட் சார்ட்ல கிராஸ் பிளாட்லையும் கால் சார்ட்ல செல்ஃப் லெவல்லையும் இன்னைக்கு மார்க்கெட் மூவ் ஆச்சு. ஓகேங்களா? ஸோ இது ஒரு பக்கம் ஆப்ஷன் சார்ட்ல. நான் இப்போ உங்களுக்கு ஸ்பாட் சார்ட் காட்டுறேன் பாருங்க. எப்படி நம்ம ட்ரேட் எடுத்தோம். நான் இப்போ ரீப்ளே போட்டு காட்டுறேன் பாருங்க. நம்ம இண்டிகேட்டர் இன்னைக்கு எப்படி பர்ஃபார்ம் பண்ணிச்சுட்டு. எக்ஸாக்ட் டார்கெட் நமக்கு 100% கிடைச்சிங்களா? இன்னைக்கு பாருங்க 99% புல் ட்ரிவன் 99% வரைக்கும் போச்சு. ஓகேங்களா? நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. ஓகே, நம்ம இப்போ ரீப்ளே மோட் எடுத்து வச்சாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டில் இங்கே பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு ஹியூஜ் கேப் டவுனில் வந்திருக்கு. ஹியூஜ் பேரிஷ் கேண்டில் கொடுத்துருக்கு. நம்ம ஸ்டாப் லாஸ் லைன், நம்ம ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் லைன் பாருங்க, கிரீன் கலரில் காட்டுது. ஓகேங்களா? எவ்வளோ ஒரு கிளியர் இண்டிகேஷன் இதுவே நமக்கு. கரெக்டாக இங்கே வந்து நமக்கு லெவல் காட்டிடுச்சு, இதுதான் லெவல்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? இதை பிரேக் பண்ணிச்சுன்னா தான் அடுத்து பியரிஷ். ஆனால் இப்போதைக்கு இதுதான் ஸ்டாப் லாஸ், இந்த இடம் தான் அப்படின்னு சொல்லி காட்டிடுச்சு. ப்ளஸ் நமக்கு இந்த இடத்துல கால் சார்ட்டில் வி பாட்டம் ரிவர்சல்னு இந்த ஃபர்ஸ்ட் கேண்டில்லே வந்துருச்சு. ஸோ 2 கன்ஃபர்மேஷன். ஒன்று அந்த க்ரீன் லைன் அண்டு அதோடைய ஸ்டாப் லாஸ் லெவல். அடுத்த கன்ஃபர்மேஷன் வி ரிவர்சல் இந்த கேண்டில்லே வந்துருச்சு. ஸோ அங்கே ஒரு என்ட்ரி எடுத்தோம். அடுத்த கன்ஃபர்மேஷன் செகண்ட் கேண்டிலுக்கு இந்த கன்ஃபர்மேஷனும் வந்துருச்சு நமக்கு. 15 மினிட்ஸ் ஸ்வீப் ரிவர்சல், புல் ரிவர்சல்னு சொல்லிட்டு இங்கே வந்துருச்சு. எக்ஸாக்டாக இதோடைய டாப்பில் நம்ம வந்து எக்ஸிட் ஆனோம். அது எப்படி இந்த இடத்துல எக்ஸிட் ஆனீங்க அப்படின்னாக்கா, நான் இங்கே சொல்கிறேன் பாருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேண்டில் புல்லிஷ், அடுத்த கேண்டில் பாருங்க பியரிஷ். இங்கேருந்து வந்து 15 மினிட் லோ. ஸோ நான் எப்போவுமே உங்கள்கிட்ட சொல்கிறது தான்,
காலுக்கு நீங்க ட்ரேட் பண்றீங்க. புல்லிஷ் மூவ்மெண்ட்டுக்கு ட்ரேட் பண்றீங்கன்னா, நீங்க பார்க்கறது 2 எல்லாத்தையும் பார்க்கணும். மெயின் ஃபோக்கஸ் உங்களுது புட் சார்ட்ல இருக்கணும். அதே மாரி பியர் ட்ரெண்டுக்கு நீங்க ட்ரேட் பண்றீங்க, பேரிஷா ட்ரேட் பண்றீங்கன்னா, மெயின் ஃபோக்கஸ் உங்களுக்கு கால் சார்ட்ல இருக்கும். ஓகேங்களா? அதுதான் கரெக்ட்டா இருக்கும். இதோ பாருங்க. இங்க இப்ப கரெக்ட்டா ஓஆர்பி லோ ப்ளூ லைன் வந்து ஓஆர்பி லோ நமக்கு. அங்க வந்து ஸ்டாப் பண்ணிட்டா, அங்கேருந்து எக்ஸிட் ஆனோம். அதே மாரி பாருங்க. இப்ப நான் உங்களுக்கு ரீப்ளேல காட்டுறேன் பாருங்க. இங்க பாருங்க லைன் வந்துருச்சு. கேண்டில் ஸ்டார்ட் ஆவறதுக்கு முன்னாடியே வந்துருச்சு. ஸோ நம்ம அங்கேயே என்ட்ரி. அடுத்தது பாருங்க. ஹியூஜ் ப்ராஃபிட் இந்த 2 கேண்டில்ல ஹியூஜ் ப்ராஃபிட் இன்னைக்கு காலையிலே. அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்து 15 மினிட் ஹைய ரீடெஸ்ட் பண்றேன்னு பண்ணா, கீழ வந்துட்டு இத பாருங்க. கரெக்ட்டா பாருங்க நம்ம லைன் காட்டிரும் இந்த இடத்துல. ஸோ லைன் காட்டுச்சு. இந்த இடத்துல அவன் வந்துட்டு ரீடெஸ்ட் எடுத்தான். நீங்க இங்கே கூட என்ட்ரி எடுக்கலாம் அடுத்தது. இங்க பாருங்க மறுபடியும் அவன் வந்து விவாப்ப பிரேக் பண்ணாமலே போறான். டார்கெட் 1 டச் பண்ணிட்டான். டார்கெட் 1 டச்சு. இது பிரேக் கிடையாது. டார்கெட் 1 இது பிரேக் கிடையாது. பிரேக் பண்ணாமலே போறான். நமக்கு அப்படியே ஸ்டாப் லாஸ் காட்டிரும். நமக்கு பிரேக் இல்லன்றப்பவே நம்ம ட்ரேட் இங்கேயே எக்ஸிட் ஆகிறது தான் பெஸ்ட். நம்ம என்ட்ரில அங்க இருக்க வேணாம். வந்து ஸ்டாப் லாஸ் அடிச்சான் பாருங்க. ஸ்டாப் லாஸ் அடிச்சுட்டு 15 மினிட் ஹையை ரீடெஸ்ட் பண்ணா மறுபடியும். ஸோ இங்க நமக்கு லைன் இப்ப இங்க வந்துருச்சு. ஸோ நான் சொன்னதுதான். இப்படி இருக்கும்போது ஃபோக்கஸ் அந்த டைரக்ஷன்ல தான் இருக்கும். ஸோ மறுபடியும் பிரேக் பண்ணிட்டு மேல போனா டார்கெட் 1 இப்பதான் பிரேக் பாருங்க. டார்கெட் 1 இங்க தான் பிரேக் பண்ணியிருக்கிறான். பிரேக் பண்ணிட்டு ரீடெஸ்ட் எடுக்கிறேன்னு எடுத்து அப்படியே அங்கேயே ஒரு கன்சல்டேஷன் இன்னைக்கு. நம்ம லெவலை பிரேக் பண்ணிட்டு எல் ரிவர்சல் ஆயிடுச்சு அந்த இடத்துல. டார்கெட் 1 மறுபடியும் ரீடெஸ்ட் 60 ஐபிஏ ரீடெஸ்ட். டார்கெட் 1 கீழே அவன் வரல. அதுக்கப்புறம் அப்புறம் இந்த இடத்துல ஒரு கன்சல்டேஷனை போட்டுட்டு அங்கிருந்து மறுபடியும் மேல டார்கெட் 2 டச். டார்கெட் 2 டச். இந்த இடம் பார்த்தீங்களா நமக்கு ட்ராப் வார்னிங் வந்துருச்சு இந்த கேண்டில்ல. ஓகேங்களா? அடுத்தது பாருங்க. ட்ராப் வார்னிங் வந்துருச்சு. ஹியூஜ் பியரிஷ் கேண்டில். எம் ரிவர்சல் ஆயிடுச்சு இந்த இடத்துல. திரும்ப வந்து ட்ராப் வார்னிங் மறுபடியும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த கேண்டில் புல்லிஷ் கேண்டில். இது ஒரு ஹியூஜ் கேண்டில் தான். நல்ல பாயிண்ட்ஸ் கிடைச்சது இந்த கேண்டிலையும். கரெக்டாக ட்ராப் வார்னிங். அப்படியே இமீடியட் எக்ஸிட். அடுத்த கேண்டில் ஹியூஜ் பியரிஷ் கேண்டில். கரெக்டாக நம்ம ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் லைன் எங்கே இருக்கோ அதை சூப்பராக ரெஸ்பெக்ட் பண்ணும். இங்கே பிரேக் பண்ணிட்டு போனால் திரும்ப வந்து இங்கே லைனை டச் பண்ணிட்டு நேராக டார்கெட் 3. டார்கெட் 3யை போயிட்டு டச் பண்ணிட்டு பிரேக் பண்ணிட்டான் டார்கெட் 3யை. அங்கேயே ஒரு செட்டில்டு. ஸோ இன்னைக்கு சூப்பரான மூவ். நமக்கு இங்கே கால் சார்ட்டில் பாருங்க. அது எப்படி நம்ம தெளிவாக கண்டுபிடிச்சோம்னாக்கா பாருங்க. கால் சார்ட்லேயும் இன்னைக்கு கரெக்டாக இந்த கேண்டிலில் ட்ராப் பியர் டைவர்ஜன் வந்துருச்சு. அதுக்கப்புறம் கால் சார்ட்லேயும் இந்த இடத்துல பியர் டைவர்ஜன்ஸ் வந்துருச்சு. அதுக்கப்புறம் அவன் வந்து என்னன்னா 200 இஎம்ஐயை வந்து ரீடெஸ்ட் பண்ணிட்டு போனான். 200 இஎம்ஐ ரீடெஸ்ட் பண்ணிட்டு அங்கிருந்து ஒரு மூவ். சரியான மூவ். இன்னைக்கு ஹியூஜ் வால்யூம்ங்க. கேண்டில்லாம் பாருங்க. எல்லாம் மெரூன் மெரூன் கேண்டில்ஸ் தான் இன்னைக்கு. அவ்வளோ வால்யூம், ஹியூஜ் வால்யூம். இன்னைக்கு மார்க்கெட் மூவ் வந்து ஹியூஜ் வால்யூம். இங்க பாருங்க.
ஃபுல் மெரூன் கேண்டில் தான் இன்னைக்கு. ஸோ சூப்பரா முடிஞ்சது இன்னைக்கு. லோலேருந்து ஹைக்கு மார்க்கெட் போயிடுச்சு இன்னைக்கு. ஸோ இஸ் புல் ட்ரெண்ட் கண்டினியூயிங்? இது வந்து ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஓகேங்களா? ஸோ நம்ம இண்டிகேட்டர் பர்ஃபார்மன்ஸை நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம இண்டிகேட்டரு தினம் தினம் எல்லாருக்குமே நல்ல ப்ராஃபிட் கொடுத்துட்ருக்கு. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ப்ராஃபிட் கொடுத்துட்ருக்கு. நானும் ப்ராஃபிட் எடுத்துகிட்ருக்கேன் இண்டிகேட்டரில். நான் ஃபுல் டைம் ட்ரேடர் கிடையாது. ஆனால் கிடைக்கிற டைமில் ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் எடுத்துகிட்ருக்கோம். நம்ம இண்டிகேட்டரு பர்ஃபார்மன்ஸு நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ. ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் யூஸ் பண்ணுறவங்க எல்லாம் பயங்கர ஹாப்பி. அவங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் எடுத்துகிட்ருக்காங்க. ஸோ இன்றைக்கி நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்துட்டு 40,000 ப்ராஃபிட் எடுத்தார். அவர் இதுக்கே ஃபீல் பண்ணிட்டார், ஒரு இடத்துல ராங் டிசிஷன் எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி தான் நம்மளுடைய இது. அவருடைய ப்ராஃபிட் 40,000ன்றது இன்னைக்கு ஃபீல் பண்ணுறாரு. ஏன்னா ஒரு ஒரு இடத்துல ராங் டிசிஷன் எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதோட நம்ம வீடியோ முடியுது. இந்த இண்டிகேட்டர் உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய டெலிகிராம் சேனல் லிங்க் இருக்குது. டைரக்ட் மெசேஜ் எனக்கு வந்து ஐ நீட் திஸ் இண்டிகேட்டர்னு சொல்லி எனக்கு டைரக்ட் மெசேஜ் போடுங்க. நான் உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவை தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.